அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இது ஹஜ்ஜுடைய காலம். உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் பல லட்சம் முஸ்லிம்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் புனித மக்கமா நகரத்தை நோக்கி உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பயணப்பட இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் இங்கிருந்து என்ன கொண்டு செல்கின்றார்கள் என்பதை இந்த உரையின் வாயிலாக நாம் கவனப்படுத்த விரும்புகின்றோம். பொதுவாக இஸ்லாத்தின் 5 கடமைகளில் பொருள் வளமும் உடல் நலமும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய கடமை அவர்கள் மீது விதிக்கப்படுகிறது. என்றாலும் கூட இந்த ஹஜ் என்ற அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலும் தேடலும் ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்தில் உறைந்து கிடக்கும். அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளில் கூட ரப்புல் ஆலமீனே எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை தா, அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நாயனே என்ற உள்ளங்கள் ஏங்கி கிடக்கும். தொலைக்காட்சியிலே ஹரம் ஷரீஃபிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பாகக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திலும் நான் அங்கே வர வேண்டும் என்ற அந்த ஆவல் உள்ளத்தில் அடியாளத்திலிருந்து எழும்பி எழும்பி அடங்கும். ஆனால் எல்லாருக்கும் அத்தகைய வாய்ப்பு கிடைத்து விடாது. அத்தகைய வாய்ப்பு கிடைக்கப்பட்ட நீங்கள் இந்த வாய்ப்பை மிகச் சரியான முறையிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ் கடமை என்பது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமை. இதுதான் ஒரு முறைதான் இந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஃபர்ல் என்ற இந்த கடமை நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு உண்டான மதிப்பீடு. இதற்கு பிறகு நீங்கள் எத்தனை ஹஜ் செய்தாலும் அது உங்கள் மீது கடமை அல்ல. முதலாவதான ஹஜ் தான் உங்கள் மீது கடமையான ஹஜ். எனவே இது மிக முக்கியமான வாய்ப்பாக கருதி இந்த ஹஜ்ஜினுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஹஜ்ஜுக்காக நாம் எதையெல்லாம் தயார் செய்து கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு பயணப்படக்கூடிய அந்த ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய வகுப்புகளுக்கு செல்கின்றார்கள். என்னவெல்லாம் அங்கே செய்ய வேண்டும் என்பதை மிக நுணுக்கமாக கேட்கின்றார்கள். ஹஜ் சம்பந்தமான நூல்களை வாங்கி வாசிக்கின்றார்கள். எதையெல்லாம் அங்கே சொல்ல வேண்டும் என்று அரபி தெரியாதவர்கள் கூட அதை மனனம் செய்து மனப்பாடம் செய்து வைக்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் என்னென்னவெல்லாம் தேவை இருக்குமோ, அது மருந்து மாத்திரைகளாகட்டும், சின்ன சின்ன தேவைகளிலிருந்து பெரிய பெரிய தேவைகள் வரைக்கும் அத்தனையும் தயார் செய்து வைக்கின்றார்கள். பார்க்கின்றவர்களிடம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயணம் சொல்கின்றார்கள். நாங்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக நாடி இருக்கின்றோம், துவா செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். சிலர் நீண்டகால பகையை கூட முறித்து நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், நான் உங்களிடம் ஏதாவது தவறாக நடந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்ற அளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில நேரங்களில் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக இந்த ஹாஜிகள் இங்கிருந்து தயாராகின்றார்கள். தங்களுக்கு என்ன எடுத்து செல்ல வேண்டும் என்பதை, என்ன அங்கு ஓத வேண்டும் என்பதை, எப்படி ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதை, இவ்வாறான தயாரிப்புகளில் ஈடுபடுவது மிக முக்கியம்தான். ஆனால் இவை யாவற்றையும் விட மிக முக்கியமான தயாரிப்பு ஒன்று இருக்கிறது. அதைத்தான் திருமறை சொல்கிறது, வழித்துணை சாதனம். கட்டுச்சாதமாக நீங்கள் எதை எடுத்து செல்ல விரும்புகின்றீர்கள்? ஹஜ்ஜுடைய காலம் என்பது அனைவராலும் அறியப்பட்ட ஒரு சில மாதங்களாகும். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது, நோவினை தரக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் ஹஜ்ஜுக்காக எடுத்து செல்லக்கூடிய வழித்துணை சாதனங்களில் மிக முக்கியமானது தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம்தான் என்று இறைமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக நாம் எத்தனைய தயாரிப்புகளோடு இந்த மக்கமா நகரத்தை நோக்கி பயணித்தாலும் அதில் நாம் கொண்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான தயாரிப்பு என்னவென்று சொன்னால் தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறை அச்சம். இங்கே நாம் ஒன்றை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். பொதுவாக எல்லா விஷயங்களிலும் சட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் நோக்கங்களுக்கு தருவதில்லை. சட்டங்களை சொல்லி தருகின்றோம். ஆனால் இந்த வழிபாடுகள் என்பது, சட்டங்கள் என்பது வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக உதவக்கூடிய ஒரு முறைதான். சட்டங்களை தெரியாமல் நீங்கள் வழிபாடுகளை நிறைவேற்ற முடியாது. கண்டிப்பா நீங்கள் சட்டங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சட்டங்களை தெரிந்து வைத்தால் தான் வழிபாடுகளை நிறைவேற்ற முடியும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சட்டங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு வழிபாடுகளை நிறைவேற்றி விடுகிறோம். கடமை நீங்கி விடுகிறது. ஆனால் அந்த கடமை என்ன நோக்கத்தை, எந்த தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டுமோ அத்தகைய தாக்கத்தை, அத்தகைய மாற்றத்தை இந்த சமுதாயத்திலும்
தனிநபரிடத்திலும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அங்கே நோக்கத்தை மறந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். தொழுகையாகட்டும், தொழுகையினுடைய சட்டங்களை சொல்லி தருகின்றோம். எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், ருக்கு எப்படி செய்ய வேண்டும், என்ன ஓத வேண்டும், எங்கே தக்பீர் கட்ட வேண்டும், எல்லா விவரங்களையும் நாம் அந்த சட்டங்கள் ரீதியாக சொல்லித் தருகிறோமே தவிர அஹ்காமு ஸலாத் என்று சொல்லக்கூடிய தொழுகை சட்டங்களை சொல்லித் தரக்கூடிய நாம் இந்த தொழுகை எதற்காக, இந்த தொழுகையினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் சொல்லித்தர மறந்து விடுகிறோம். எனவே சட்டங்களை புரிந்து கொண்டு அந்த தொழுகையை கடமை என்ற அடிப்படையில் மிகச்சரியாக நிறைவேற்றி விடுகின்றோம். தொழுகையை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றம் இந்த சமுதாயத்தில் நிகழவில்லை. நோன்புடைய சட்டங்களை சொல்லி தருகின்றோம். அஹ்காமு ஸியாம், நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. நோன்புடைய சட்டங்கள், எப்படி சகர் செய்ய வேண்டும், எப்படி இஃப்தார் செய்ய வேண்டும், அதற்கான நேரங்கள் என்ன, நோன்பு வைத்துக் கொண்டு எச்சிலை விழுங்கலாமா என்ற பல்வேறு வகையான சட்ட நுணுக்கங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு நாம் நோன்பு நோக்கின்றோம். நோன்பு என்ற இந்த கடமை நீங்கி விடுகிறது. ஆனால் இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு நோற்பதற்கான நோக்கம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக திகழ வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தை மறந்து விடுகின்றோம். எனவே நோன்பு நோற்று அந்த கடமையை நிறைவேற்றி விடுகிறோம். அந்த நோன்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இந்த சமுதாயத்தில் வருவதில்லை. அதை போலத்தான் நாம் இந்த ஹஜ் கடமைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சட்டங்களை சொல்லித் தருவதையோடு நிறுத்தி விடாமல் அதனுடைய நோக்கங்களையும் நாம் கற்றுத்தர வேண்டும். ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன? நாம் ஏற்கனவே சொல்லி காட்டியதை போல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நீங்கள் இங்கிருந்து எதை கொண்டு சென்றாலும் அதில் தலையாயது எதுவென்று சொன்னால் இறையச்சம் என்ற அந்த கட்டுச்சாதம், வழித்துணை சாதனம் தான் சிறந்தது என்று திருமறை சொல்லி காட்டுகிறது. எனவே இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு புறப்பட தயாராகக்கூடிய ஹஜ் பயணிகள் உள்ளத்தில் ஏந்தி செல்ல வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் இறை அச்சம்தான். இறை அச்சம் உள்ள மனிதர்களாக நாம் மாறிவிடுவது, இறை அச்சத்திலே உயர்ந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த பயணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஹாஜிகள் என்ற ஒரு அடைமொழி, ஒரு முன்னட்டை கொடுக்கின்றார்கள். ஹாஜி, ஹாஜிமார்கள், ஹாஜிமா என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? இது எதற்கு? பெருமைக்கான வாசகமா? இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இது பெருமையான விஷயம் அல்ல. ஆனால் ஹாஜியார் என்ற அந்த அடையாளம் எதற்கு போடுகிறார்கள் தெரியுமா? இவர் ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கின்றார், இவர் இறையச்சம் மிகுந்தவராக இருப்பார், உங்கள் எல்லாவற்றையும் விட இவர் சிறந்தவராக இருப்பார். ஏனென்று சொன்னால் இவர் புனித இறை இல்லமான ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே பயிற்சி எடுத்து இறை அச்சத்தில் உச்சமுள்ளவராக இருக்கக்கூடிய இந்த ஹாஜி, இதைத்தான் பொதுமக்கள் பார்க்கும் போது நடைமுறையில் சொல்வார்கள். பொய் பேசாதீங்க, நீங்களே இப்படி செய்யலாமா, நீங்க பெரிய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவது. அந்த பெரிய இடத்திற்கு என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவிற்கு சென்று வந்த அந்த ஹாஜியிடம் இந்த சமுதாயம் குறைந்தபட்ச நம்பிக்கையும் அதிகபட்ச எதிர்பார்ப்பையும் வைத்திருக்கிறது. ஹாஜிகள் என்று சொன்னால் அவர்கள் தூய்மையானவர்களாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த ஹாஜி என்ற அடையாளமே தவிர அதில் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல்தான் முதலாவதாக இந்த ஹஜ் வகுப்புக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே சட்டங்களை சொல்லித் தருவதை போல நோக்கங்களையும் சொல்லித்தர வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம், எப்படி சட்டங்களை தெரிந்து கொள்கின்றோமோ, எப்படி நோக்கத்தை அறிந்து கொள்கின்றோமோ, அதுபோல நாம் செல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய வரலாற்றை மிக முக்கியமாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய வரலாறு என்பது ஏகத்துவத்துடைய வரலாறு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹஜ்ஜை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த காட்சியை திருமறை வர்ணிக்கிறது. உலகத்தின் முதல் இறை ஆலயமான காபா ஏகத்துவத்தினுடைய கோட்டையாக திகழ்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தந்தையை தூக்கி எறிந்தார்களோ, எந்த ஊரை தூக்கி எறிந்தார்களோ, எந்த பூசாரி பதவியை தூக்கி எறிந்தார்களோ, எதற்காக? இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான். இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஏகத்துவ தடம் தான் மகாமே இப்ராஹிமாக அங்க பதியப்பட்டிருக்கிறது. அது ஏகத்துவத்துடைய குறியீடு. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களாவது ஏகத்துவ மாநாடாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வரலாற்றை நீங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நவீனப்படுத்தப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜுக்கு நீங்கள் சென்றால் அங்கே அந்த நவீன வடிவங்களுக்கு உள்ளாக புதைந்து கிடக்கின்ற அந்த வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். இதே காபாவில் தான் 360 சிலைகள் இருந்தன.
இந்த 360 சிலைகளை அடித்து நொறுக்கிவிட்டுத்தான் அங்கே ஏகத்துவ கொள்கை பிரகடனம் அங்கே ஒலிக்கப்படுகிறது. எனவே ஹஜ்ஜை சுற்றி அந்த கஅபா என்று சொல்லக்கூடிய கட்டிடத்தை வலம் வரக்கூடிய ஹாஜிகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது ஏகத்துவ முழக்கம். ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாருக்கும் அடிபணிய கூடாது என்ற அந்த ஏகத்துவ முழக்கத்தை சொன்னதற்காகத்தான் இந்த கஅபாவிலே அத்தனை சஹாபாக்களும் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். இந்த மக்கமா நகரத்திலிருந்து நம் அன்பு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், ஊர்வலக்கம் செய்யப்பட்டார்கள். எதிரிப் என்று சொல்லக்கூடிய மதீனாவை நோக்கி அவர்கள் துரத்தப்பட்டதற்கான காரணம் இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னதற்காகத்தான். இந்த ஏகத்துவ கொள்கையை இங்கே முழங்குவதற்கு முன்பாக இந்த கஅபா என்று சொல்லக்கூடிய இந்த இறையாலயம் இது அழுக்கு படிந்ததாக பல தெய்வ வழிபாடுகளுடைய சின்னமாக நிர்வாணமாக வலம் வரக்கூடிய மூட நம்பிக்கையின் பிறப்பிடமாக இருந்த அந்த காலப்பொழுதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனை மாற்றி அமைத்து சீர்திருத்தி அந்த சீர்திருத்த வரலாற்றை புதுப்பித்துக் கொள்வதற்காகத்தான், அந்த வரலாற்றை அந்த இடத்திலிருந்து விளங்கிக் கொள்வதற்காகத்தான் நாம் இங்கிருந்து செல்கின்றோம். அங்கே சென்று ஜம்சம் நீரை பருகக்கூடிய நாம் அந்த தாக வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏன் தனித்து விட்டு அவர்கள் திரும்பினார்கள் என்ற அந்த வரலாற்றை தெரிந்தால்தான் ஜம்சம் நீருடைய அந்த ஆழம் தாகம் உங்களுக்கு புரியும். அதுவும் ஏகத்துவ வரலாறு தான். நீங்கள் சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய அந்த சஃபாவிற்கும் மர்வாவிற்கும் இடையே தொங்கோட்டம் போடும்போது இன்னும் சஃபாவல் மர்வத்தை என்ற அந்த வசனத்தை ஓதினால் மாத்திரம் போதாது. அந்த சஃபா குன்று என்பது ஏகத்துவத்துடைய அடித்தளமிட்ட மிக முக்கியமான இடம். அந்த சஃபா குன்றின் மீது ஏறித்தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்பதை பிரகடனப்படுத்திய இடம். ஏகத்துவ வெளிச்சம் இந்த உலகத்திற்கு கிடைத்த முதல் மைய புள்ளி சஃபா குன்று என்பதை நீங்கள் நினைவு வைக்கும் போதுதான் உங்கள் உள்ளம் நடுங்கும். இந்த சஃபா குன்றின் மீது ஏறித்தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உறவுகளை அழைத்து, தங்களுடைய நண்பர்களை அழைத்து, தங்களுடைய சொந்தங்களை அழைத்து சொன்னார்கள், இந்த முகமது உங்களிடம் என்றைக்காவது பொய் பேசி இருப்பேனா? இந்த முகமது என்றைக்காவது உங்களிடம் வாக்கு மீறி இருக்கின்றேனா என்று கேட்டார்கள். அங்குள்ள மக்கள் சொன்னார்கள், முகமது நீங்கள் ஒரு காலமும் பொய் பேசியதில்லை, நீங்கள் வாக்கு மீறியதில்லை, நீங்கள் அல்லமீன் அஸ்ஸாதிக் என்ற அந்த நற்சான்றை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அப்படியா? அப்படியானால் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சஃபா குன்றுக்கு பின்னால், இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள், முகமதே இந்த கூற்றை சொல்வது நீங்களானால் நிச்சயமாக நாங்கள் நம்புவோம் என்று சொல்லி காட்டினார்கள். அப்படி என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள், இதுவரை பொய் பேசுகிறார் இந்த முகமது, இதுவரை உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு சொல்லையும் சொல்லாத இந்த முகமது சொல்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அங்கே ஏகத்துவ பிரகடனத்தை முழங்கிய இடம்தான் அந்த சஃபா குன்று. அங்கே கால் வைக்கக்கூடிய நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டும், நான் பொய் பேசக்கூடியவனாக, வாக்கு மாறக்கூடியவனாக நான் அடையாளப்படுத்தப்படக்கூடாது. இந்த ஹஜ்ஜிலிருந்து திரும்பக்கூடிய நான் அந்த ஏகத்துவ கொள்கை பிரகடனத்திற்கு என்னை தத்தமிடக்கூடியவனாக இருக்க வேண்டும். சொற்சான்று வழங்கக்கூடியவராக மட்டுமல்ல, செயல் சான்று வழங்கக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன? குர்ஆனை கொடுப்பது, நபிமொழிகளை கொடுப்பது, இஸ்லாமிய நூல்களை கொடுப்பது, அது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னை தத்தமிட்டார்களோ, பொய்யே பேசி தெரியாத என் வாழ்க்கையை பாருங்கள் என்று சொன்னார்களோ, அதே போல ஒவ்வொரு ஹாஜியும் நீங்கள் இஸ்லாம் என்றால் என்ன, என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், நான் பொய் பேசுகிறேனா, நான் மோசடி செய்கின்றேனா, நான் அமானிதத்திலே நான் ஏதாவது இடையூறு விளைவிக்கின்றேனா, அண்டையாளருக்கு தொல்லை தருகின்றேனா, உங்கள் வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி காட்ட வேண்டிய மிக முக்கியமான பாடத்தை தான் அந்த சபா கொண்டு உங்களுக்கு விளக்க வேண்டும். இந்த சபாவுக்கும் மர்வாவிற்கும் இடையேத்தான் தாக நீரோட்டத்திற்காக ஓடிய ஹாஜரா அம்மையாருடைய ஓட்டம் உங்களுக்கு நினைவு வர வேண்டும். அது ஏகத்துவத்திற்கான எடுத்து வைக்கப்பட்ட ஒவ்வொரு அடியையும் உங்கள் உள்ளத்திலே ஏந்தி திரும்ப வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய கல்லை, ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய கருப்பு கல்லை முத்தமிடக்கூடிய நீங்கள் அந்த வரலாற்றை தெரிந்திருந்தால்தான் உங்கள் செவிகளில் உமருடைய குரல் ஒலிக்கும். இது வெறும் கருங்கல். இஸ்லாத்தில் சிலை வழிபாடு கிடையாது, இங்கே உருவ வழிபாடு கிடையாது. ஏகத்துவ இறைவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய இந்த இடத்திலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த கல்லை முத்தமிடுவது என்று சொன்னால், இந்த கல்லுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை, தெய்வத்தன்மை இல்லை, இது இறைவனுடைய எந்த மகிமையும் இந்த கல்லில் பொருந்திருக்கவில்லை.
அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்த ஒரே காரணத்திற்காகத்தான் நான் இந்த கல்லை முத்தமிடுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களே, அந்த வார்த்தை அந்த கல்லை முத்தமிடக்கூடிய ஒவ்வொருவருடைய செவிகளிலும் ஒலிக்க வேண்டும். எதற்கு? இந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதுபோலத்தான் மதீனாவிற்கு நீங்கள் செல்கின்றீர்கள், ஜியாராவிற்கு செல்கின்றீர்கள். வெறும் ஜியாரா மட்டும்தானா அங்கே? இல்லை. அங்கே நீங்கள் வழிபட அங்கே இருக்கக்கூடிய அந்த மதீனத்து பள்ளியிலே நீங்கள் அமர்ந்து பாருங்கள். அந்த வரலாற்று வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கும் போதுதான் அந்த ஏகத்துவ சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக அந்த மதீனத்து மக்கள் பட்ட அந்த காயங்களும் கண்ணீரும் அவர்கள் செய்த அந்த தியாகங்களும் அன்சாரிகள் என்ற வடிவிலே உங்களுக்கு அங்கே நினைவு வர வேண்டும். அவர்கள் எத்தனை தொல்லைகளையும் துயரங்களையும் அனுபவித்தார்கள். இந்த மஸ்ஜிது நபவி எத்தனை இன்னல்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. அந்த மண்ணிலே நீங்கள் கால் வைக்கின்றீர்கள். அங்கேதான் அஸ்ராஃபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் அவர்கள் வலம் வந்த இடம். அந்த பள்ளியிலே நீங்கள் இருந்தால் அங்கே ஒலிக்கக்கூடிய அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த அதான் என்று சொல்லக்கூடிய தொழுகை அழைப்பை செவியுறக்கூடிய அந்த நேரங்களில் உங்கள் மனபிம்பங்களில் ஹசரத் பிலால் அவர்களுடைய தோற்றம் எழ வேண்டும். ஹசரத் பிலால் அவர்கள் சொல்லியது வெறும் பாங்கோசை அல்ல. எந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹு அகது என்று சொன்னதற்காக நெஞ்சிலே பாறாங்கல்லை அழுத்தி எந்த பிலால் மீது கொடுமை அளிக்கப்பட்டதோ அந்த மண்ணிலிருந்து உயர்ந்து எழுகிறது பிலாலுடைய குரல். அது ஏகத்துவ பிரகடனம். விளங்கிக் கொள்ளுங்கள். கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, சிலைகளை இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன ஏகத்துவ பிரகடனம் தான் தொழுகைக்கான அழைப்பொலி என்பதை நீங்கள் அந்த வரலாற்றினுடைய வெளிச்சத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும். அங்கிருந்து சற்று தொலைவில் சென்றால் உஹதுடைய காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த உஹது மலை குன்று என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாற்றினுடைய பாரம்பரியம். ஹம்சாவுடைய அடக்கம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போர்க்களத்தில் புரிந்த அந்த சமரினுடைய அந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நடக்கின்ற அந்த பூமியிலே 1000 இரத்த துளிகள் அந்த மண்ணிற்கு கீழே புதையுண்டு கிடக்கிறது. அது ஏகத்துவத்திற்காக சிந்தப்பட்ட அத்தனை துளிகளின் மீது நீங்கள் நடந்துதான் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றீர்கள். வெறும் தவாஃபும் வெறும் சையும் அங்கு அல்ல. ஏகத்துவ பிரகடனத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வந்த மாநாடு தான் இந்த ஹஜ் மாநாடு. அதனால்தான் இந்த ஹஜ்ஜிலே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முழக்கம் என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன் அல்லாஹ் என்று சொல்கின்றீர்களே. எதற்காக வந்தீர்கள்? என்ன கொண்டு வந்தீர்கள்? நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிமத லகவல் முல்க் லா ஷரீக லக். இந்த கொள்கையைத்தான், இந்த கோஷத்தை தான், இந்த உச்சாரணத்தை தான், இந்த பிரகடனத்தை தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த அரஃபா பெருவழி எங்கும், முஸ்தலிபாவிலும் மினாவிலும் நீங்கள் அங்கே காணக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் உலகத்திலிருந்து வந்த அத்தனை பேரும் அங்கே ஒரே வெண்ணிற ஆடையை அணிந்து ஆண்கள் 2 துண்டு உடுப்புகளை உடுத்திக் கொண்டுதான் நீங்கள் இதை செல்ல வேண்டும். அப்படியானால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஏகத்துவ பிரகடனத்தினுடைய அந்த வரலாற்றையும் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த், புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் அல்லவா? அது இறைவனுக்கு மாத்திரம்தான் புகழ். புகழுக்குரியவன் அல்லாஹ் தான், ஒருவன் தான். எனக்கு எந்த புகழும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பெரிய மகிமையும் இல்லை. நான் இறைவனுடைய அடிமை என்பதை பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் இங்கிருந்து அங்கே சென்றிருக்கின்றீர்கள். ஹஜ்ஜுக்கு போவது யார்? ஹாஜிகள் யார்? பணம் வாய்ந்தவர்கள், உலகத்தின் செல்வந்தர்கள், போதுமான அளவு பணம் இருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே செல்கின்றார்கள். இத்தனை பணம் படைத்தவர்கள் சொல்கின்றார்கள், இறைவா, இந்த பணம் இவ்வளவு பணம் இருந்தும், இவ்வளவு செல்வம் இருந்தும் நான் இன்றைக்கு ஒரு எளிய கோலத்திலே 2 துண்டாடைகளை மட்டுமே நான் உடுத்தி வந்திருக்கின்றேன். என்னிடம் எதுவும் இல்லை. நான் சம்பாதித்தது எதுவாக இருந்தாலும் புகழ் அனைத்தும் உனக்குரியவன், நான் அடிமை. இதோ இந்த எளிய கோலத்திலே உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னுடைய உறவுகளை, என்னுடைய சொந்தங்களை, என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய செல்வத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்து சொல்கின்றேன் லப்பைக். அதை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு உன் பக்கம் வந்து விட்டேன். வந்து நான் சொல்கின்றேன் புகழுக்குரியவன் நீதான் என்று. அங்கே போய் இந்த முழக்கத்தை முழங்கி வந்து விட்ட ஒருவனுக்குள் எப்படி ஹாஜியார் நான் தான் என்ற அந்த பெருமை, அந்த புகழ் வரும்? அந்த புகழை எங்கே காலின் மீது நசுக்குவதற்காக சென்ற பயணம் இது. துளியும் கர்வம் இல்லை. இறைவன் ஒருவன் தான் புகழுக்குரியவன்.
நான் புகழுக்குரியவன் அல்ல, எனக்கு எந்த விதமான பெருமை அல்ல. கிபிர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையை நசுக்கி விட்டு வந்த பயணம் தான் இந்த புனித பயணம். அப்ப என்னிடம் எந்த விதமான அகங்காரமும் ஆணவமும் தற்பெருமையும் தான் என்ற அந்த எண்ணம் எழுந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் நீங்கள் அங்கே போய் முழங்கி வந்திருக்கின்றீர்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த், புகழ் அனைத்தும் உனக்குரியது என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். வன் நிஅமத், அடுத்த வரியிலே நீங்கள் சொல்கின்றீர்கள், இவையெல்லாம் அருட்கொடைகள். எவை அருட்கொடை? நீங்கள் எந்த அழகை மெச்சிக் கொள்கின்றீர்களோ, ரொம்ப அழகுக்காக நீங்கள் கர்வப்படுகின்றீர்களோ, இந்த அழகு என்பது நான் உருவாக்கியதல்ல, இறைவன் தந்த நிஅமத். வன் நிஅமத், இறைவன் தந்த அந்த அருட்கொடை. எங்கிட்ட எதுவும் இல்ல. செல்வமா? அது நீ கொடுத்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவா? இது நீ கொடுத்தது. என்னிடம் இருக்கக்கூடிய அழகா? இது நீ கொடுத்தது. எனக்கு இருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களா? நீ கொடுத்தது. எனக்கு கொடுக்கக்கூடிய உறவா, குலமா, கோத்திரமா, எல்லாவற்றையும் அருட்கொடையாக நான் பார்க்கின்றேன். என்னிடம் எதுவும் இல்லை. நான் ஒரு எளியவன், நான் உன் அடிமை, நான் உன்னை சரணடைகிறேன், உன்னிடம் நான் மீண்டு வருகிறேன் என்ற அந்த ஏகத்துவ பிரகடனம் தான் வன் நிஅமத் என்று சொல்கின்றோம். புகழ் அனைத்தும் உனக்குரியது, அருட்கொடைகள் உனக்குரியது. நீ கொடுத்ததுதான் இந்த புகழ், நீ கொடுத்ததுதான் இந்த அருட்கொடை, நீ கொடுத்ததுதான் இந்த அடையாளம். அடுத்து சொல்கின்றோம் வல் முல்க், ஆட்சி அதிகாரம் உனக்குரியது. இறைவா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கடை, இந்த தலைமை, எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், இவை எல்லாம் நீ எனக்கு கொடுத்த பொறுப்புகள். இது பதவி அல்ல, பொறுப்புகள். இதை இறைவன் சொல்லித் தருகின்ற இறைவனிடம் நாம் சொல்கின்றோம், ஆட்சி அதிகாரத்திற்கு உரியவன் நீதான், எனக்கு எந்த அதிகாரம் இல்லை, நான் சம்பாதித்தது, நான் முதலாளி என்ற அந்த எண்ணத்தை எங்கே விட்டு விடுகிறேன். நான் சம்பாதித்தது என்னுடையது, எனக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், நான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிப்பேன் என்று சொல்லித் திரிகின்றோம் அல்லவா? அத்தனையும் உதறி தள்ளக்கூடிய ஒரு புள்ளிதான் அந்த லப்பைக் லப்பைக் என்று சொல்லக்கூடிய அந்த தல்பியா முழக்கம் என்பது ஏகத்துவ முழக்கம், ஏகத்துவ பிரகடனம். இறைவா, புகழ் அனைத்தும் உனக்குரியது, நீ கொடுத்ததுதான் அருட்கொடை, அருட்கொடை உனக்குரியது, ஆட்சி அதிகாரம் உனக்குரியது. இப்பொழுது சரி சொல்கின்றேன், லா ஷரீக லக், உனக்கு ஒருபோதும் நான் இணை வைக்க மாட்டேன், நீ இணை துணை இல்லாதவன். இதை சொல்லுவதற்காகத்தான், இந்த ஏகத்துவ பிரகடனத்திற்காகத்தான் நீங்கள் அந்த புனித யாத்திரை மேற்கொள்கின்றீர்கள். அங்கே போய் சொல்கின்றீர்கள், இறைவா, உனக்கு இணை வைக்க மாட்டேன், உனக்கு இணை துணை இல்லை. இணை வைத்தல் என்பது என்ன? இறைவனுக்கு மாறாக நீங்கள் கருச்சிலைகளை வணங்குவது என்பது மாத்திரமல்ல. தன்னுடைய மனவீச்சையை கடவுளாக்கி கொண்டவனை நபியை நீர் பார்த்தீரா என்று இறைவன் திருமறையிலே கேட்கக்கூடிய வசனத்தை இந்த இடத்தில் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். நான் என்ற அந்த என் மனத்தை, நான் என் மன இச்சையை வணங்கி கொண்டிருந்த நான் அதை அங்கே புதைத்து விட்டு வருகிறேன். என்னால் தான் எல்லாம் முடியும், நான் பெரும் பணக்காரன், எனக்கு எல்லாம் இருக்கிறது என்ற அந்த ஆணவத்தை, என்னை நான் வழிபட்டு கொண்டிருந்தேனே, அத்தனையும் நான் இங்கே உதறி தள்ளுவதற்காகத்தான் போகிறேன். உனக்கு நான் ஒருபோதும் இணை வைக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் இது ஏகத்துவ மாநாடு. இந்த ஏகத்துவத்தை பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த புனித பூமியை நோக்கி பயணப்பட்டு வந்திருக்கின்றேன். எனவே ஹாஜிகள் செல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் சுயம் விட்டு ஒழித்தல், தன்னை ஆராதிக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து விலகி இருத்தல். இப்பொழுது நீங்கள் புது மனிதராக பிறந்து திரும்ப வேண்டும். நேற்று வரை இருந்த நீங்கள் வேறு, நேற்று வரை உங்களிடம் மண்டி கிடந்த அழுக்குகள் வேறு, நேற்று வரை உங்களிடம் உறங்கி கிடந்த கெட்ட எண்ணங்கள் வேறு. இத்தனையும் நீங்கள் அந்த பயிற்சியிலே, அந்த ஆன்மீக மாநாட்டிலே, அந்த ஏகத்துவ மாநாட்டிலே சங்கமித்து நீங்களும் அடிமைகளில் ஒரு அடிமைகளாக அங்கே வலம் வந்து விட்டு உறக்கம் முழந்து சொல்லக்கூடியதுதான் அந்த ஏகத்துவ பிரகடனம் என்று சொல்லக்கூடிய தல்பியா. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த ஹஜ் என்பது வெறும் பயணம் மட்டுமா? இந்த ஹஜ் என்பது என்ன? இங்கிருந்து நாம் எதை இங்கிருந்து கொண்டு செல்ல போகிறோம்? இப்பொழுது சொல்லுங்கள், வெறும் சடங்குகளின் தொகுப்பா இந்த ஹஜ்? வெறும் மந்திரங்களை சொல்வதனால் இது நிறைவேறி விடுமா? நான் தொடக்கத்தில் சொல்லி காட்டியதை போல சட்டங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த வழிபாடுகளை நீங்கள் மிகச்சிறப்பாக நீங்கள் முடிந்துவிட்டு ஒரு ஹாஜியாக நீங்கள் திரும்பி விடலாம். எப்பொழுது இந்த நோக்கத்தை அறிகின்றீர்களோ, எப்பொழுது இந்த வரலாறு உங்கள் உள்ளத்தில் ஊடாடுகிறதோ, அப்போதுதான் இந்த நோக்கத்தை நிறைவேற்றிய அந்த ஹாஜிகளாக நீங்கள் வருவீர்கள். இதை உணர்ந்து கொண்டால் ஹாஜி என்ற அந்த வார்த்தை உங்களுக்கு பெருமைக்கு பதிலாக ஒரு பதட்டத்தை தரும், ஒரு அச்சத்தை தரும். ஆஹா, நாம் ஹாஜி அல்லவா, அந்த இடத்திலே நாம் கொடுத்த அந்த உறுதி பிரமாணம்,
லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் வந்து விட்டேன், என்னுடைய செல்வத்தை, என்னுடைய உறவுகளை, என்னுடைய ஆணவத்தை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, இறைவா புகழ் உனக்கு, ஆட்சி அதிகாரம் உனக்கு, நீ கொடுத்ததுதான் அருட்கொடை என்று அங்கே வாய் ஓயாமல் நான் முழங்கி விட்டு திரும்பினேன் அல்லவா? அந்த ஹாஜி என்ற அந்த அடையாளம் என் உள்ளத்திலே நடுக்கத்தை ஏற்படுத்திட வேண்டும். ஒரு ஹாஜியாக இருந்து கொண்டு நான் ஒரு காலமும் வாக்கு மாற மாட்டேன். இனி என் வாழ்க்கையில் தப்பி தவறி கூட போய் உதிர்ந்து என் வாயை தாண்டி வெளியே வந்து விடாது. நான் யாரையும் நோவினை செய்ய மாட்டேன். என் கரத்தால், என் வாயால் என் அண்டை விட்டார்கள், இனி துன்புறுத்தப்பட மாட்டார்கள் என்பதற்கான பிரகடனம் தான் ஹாஜியார். என் வியாபாரத்திலே நான் மிக நேர்மையாக இருப்பேன். கொடுக்கல் வாங்கலிலே மிக சுத்தமாக இருப்பேன். இறைவனை அஞ்சி வாழக்கூடிய நல்லடியானாக நான் வாழ்வேன் என்பதுதான் இந்த பிரகடனம், அந்தோடைய பயணம். அதனால்தான் நீங்கள் பழைய ஆளாக சென்று அங்கே உங்களை புதைத்துக் கொண்டு நீங்கள் எதை குர்பானி கொடுக்க வேண்டும்? உங்களை குர்பானி கொடுக்க வேண்டும். உங்களுடைய இந்த ஆணவத்தை நீங்கள் குர்பானி கொடுத்து விட்டு திரும்ப வேண்டும். அப்படி திரும்பக்கூடிய நீங்கள் தான் அன்று பிறந்த பாலகராக அங்கிருந்து திரும்புகிறார்கள். புது மனிதராக பிறப்படுத்தி நீங்கள் திரும்புகின்றீர்கள். எனவே அன்பின் ஹாஜிகளே, இது மிகப்பெரிய பாக்கியம், இது மிகப்பெரிய வாய்ப்பு. இது நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட வாய்ப்பு அல்ல. குல் இன்னல் ஃபல்ல பியதில்லாஹி யூதி மன் யஷா வல்லாஹு வாசியுல் அலீம் யக்தஸி பிரஹ்மதி மன் யஷா வல்லாஹு துல் ஃபலில் அலீம். இறைவன் தான் நாடியவர்களை இந்த நேர்வழிக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அல்லவா? அந்த நேர்வழிக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்ட மனிதர்களில் நீங்களும் ஒருவர். அந்த மனிதர்கள் இறைவனுடைய இறை இல்லத்தை தரிசித்து பயிற்சி பெற்ற மனிதர்களில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த ஹஜ் வாழ்நாளில் ஒரு முறைதான். எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீர்கள். இதை புரிந்து உணர்ந்து நீங்கள் செல்ல வேண்டும். வெறும் சட்டங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டு வெறும் பயணமாக இதை மேற்கொண்டு விடாதீர்கள். ஹாஜி என்ற அந்த அடையாளத்தோடு நீங்கள் திரும்புகின்றீர்கள் என்று சொன்ன புது மனிதராக நீங்கள் பிறப்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று தான் அர்த்தம். எனவே சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சட்டங்கள் என்பது அந்த வழிமுறைகளை மிகச் சிறப்பாக உங்களுக்கு நடத்தி காட்டும். உங்களுடைய ஹஜ் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அந்த உன்னத நோக்கத்தை நீங்கள் அடைந்தவர்களாக, வாழ்வின் புதிய மனிதர்களாக மாறி இறையச்சமுள்ள மனிதர்களாக நீங்கள் திகழ வேண்டும். இறையச்சமுள்ள ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அதற்காகத்தான் இந்த பயணம். உங்களுடைய ஹஜ்ஜை இறைவன் ஏற்று அருள் புரிய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ வேண்டும். அந்த மாற்றங்களை பார்க்கக்கூடிய மற்றவர்களும் தங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பயணம் இனிதாக நிறைவாக அமையட்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த ஹஜ்ஜை ஏற்று அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.